ஸ்னாப்ஷாட்னா என்ன, அதோடைய பர்பஸ் எதுக்காக ஸ்னாப்ஷாட் போகிறோம், அண்ட் தென் ப்ரீ ரெக்விசிட். ஓகே, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்னாப்ஷாட் இது வந்து ஒன் ஆஃப் த vCenter, ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் vCenter அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, வாட் இஸ் எக்ஸாக்ட்லி த ஸ்னாப்ஷாட்? இது வந்து ஒன் ஆஃப் த பேக்கப் டெக்னிக் ஆஃப் vCenter. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லா சர்வருக்கும் நம்ம என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்குது, பேக்கப் இருக்குது. த சேம் கான்செப்ட் vCenter VMware பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ஷாட்டுன்ற ஒரு டெம்ப்ரரி பேசிஸில் ஒரு பேக்கப் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதுதான் ஸ்னாப்ஷாட். ஓகே, இது டெம்ப்ரரி பேசிஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்னாப்ஷாட்டு பெர்மனெண்ட்டாக இதை நீங்கள் வந்து பேக்கப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ இமீடியட்டாக ஒரு சேஞ்ச் போகிறீங்க ஒரு சர்வரில் அப்படின்னா அந்த டைமில் இது போடுறது, அது அந்த டைமில் இது யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்னாப்ஷாட்டுன்ற ஃபீச்சர் VMware கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்போல்லாம் இது வந்து போகலாம் ஸ்னாப்ஷாட், எப்போல்லாம் எந்த டைம்லாம் போகலாம்? ஐ திங்க் ஐம் ஆடியபிள், ரைட்? எஸ். ஓகே ஓகே, எப்போல்லாம் நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் போகணும், எப்போல்லாம் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. சில சேஞ்சஸ் வந்து நடக்கும் என்விரான்மெண்ட்டில். ஸோ அந்த டைம்லலாம் போகலாம். என்னன்றதை பார்க்கலாம். when do we go for snapshot? மெயினாக ஏதாச்சும் ஒரு மைனர் சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட்டில் எப்போல்லாம் ஒரு மைனர் சேஞ்சஸ் நடக்குது, ஒரு சர்வரில் எப்போல்லாம் மைனர் சேஞ்சஸ் நடக்குதோ ஒரு VMல, அப்போல்லாம் ஸ்னாப்ஷாட் போவோம். மைனர் சேஞ்சஸ் will go for snapshot because snapshotன்றது என்னது, ஒரு பேக்கப். ஸோ டெம்பரரியாக ஒரு பேக்கப் வந்து வச்சுருக்கலாம். ஸோ மைனர் சேஞ்சஸ் அப்போ ஸ்னாப்ஷாட் போகிறோம். இப்போ எப்பப்பெல்லாம் வந்து இந்த மைனர் சேஞ்சஸ், என்னென்னா மைனர் சேஞ்சஸ் கன்சிடரபிள் என்விரான்மெண்ட்டில் இந்த ஒரு VMக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் பேட்ச் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மைனர் சேஞ்சஸ். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலாம்னா ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். ஓகே, அண்ட் தென் VM டூல்ஸ், லாஸ்ட் வீக் வந்து நம்ம பார்த்தோம் VM டூல்ஸ், VM ஹார்ட்வேர் வெர்ஷன் அப்கிரேட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த டைம்லலாம் ஸ்னாப்ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு எல்லாமே ஸ்னாப்ஷாட் நம்ம எடுக்கணும். பிஃபோர் கோயிங் ஃபார் எனி சேஞ்சஸ் ஆன் த VM லெவல் we need to go for the snapshot. இது கேட்பாங்க, எப்போல்லாம் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுப்பீங்க, உங்கள் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எப்படிலாம் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கீங்க, என்ன டைமில் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சர்வர் வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்குது, நான் ஒரு ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஸ்னாப்ஷாட்டை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பேன். லைக் யூ கேன் கன்சிடர் இட்ஸ் எ சர்வர் ரீஸ்டார்ட் அண்ட் தென் எனி அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் யூசர் ரெக்வஸ்ட்டாக இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் யூசர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க, இல்லை அப்கிரேட் பண்ண போகிறாங்க, அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட, எனக்கு வந்து இந்த சர்வரில் இந்த VMல நான் இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டராக ஸ்னாப்ஷாட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்னாப்ஷாட் எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ரரி பேசிஸ் ஆஃப் இந்த VMwareல இருக்கிறது பேக்கப், சேம் லைக் அ பேக்கப் ஒர்க் ஆகும், பட் என்னென்னா டெம்ப்ரரி. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் ஒரு அன்இன்ஸ்டாலேஷன் ஒரு அப்ளிகேஷன் அப்கிரேட், ஃபார் எக்ஸாம்பிள் VM ரிசோர்ஸ் சேஞ்ச், நான் வந்து ஒரு CPU சேஞ்ச் பண்ணுறேன், CPU RAM இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஹார்ட் டிஸ்க் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ரெண்டுமே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக நான் ஸ்னாப்ஷாட் எடுப்பேன். ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போது இன்க்ரீஸ் பண்ணுறேன் டிக்ரீஸ் பண்ணுறேன், அந்த டைமில் என்ன பண்ணணும்னா சம்டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். சம்டைம்ஸ் அந்த சேஞ்சஸ் நடக்கிற அந்த ஒரு நிமிஷம் அந்த செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இன்ட்ரப்ட் ஆகும், இல்லை அதுக்கப்புறம் வந்து அப்நார்மலாக ரியாக்ட் பண்ணும். என்னுடைய CPU டிக்ரீஸ் பண்ணிட்ட பிறகு சர்வர் வந்து அப்நார்மலாக ரியாக்ட் பண்ணும், ஆங்ஸ்டேட் போகும். இது மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனுக்காக தான் ஸ்னாப்ஷாட் போகிறோம். நம்ம பேக்கப் ஆல்ரெடி எல்லா கம்பெனிலையும் வந்து பேக்கப்ன்ற கான்செப்ட், பேக்கப்னு ஒரு டீம் இருக்குது, பேக்கப் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் இது மாதிரி ஒரு சேஞ்சஸ் போகும்போது VM லெவலில் நீங்கள் ஒரு பாதுகாப்புக்காக இந்த ஸ்னாப்ஷாட்டை எடுக்கிறீங்க. சப்போஸ் எதுனா ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்னாப்ஷாட்லேருந்து அகெயின் அந்த ஸ்டேட்டுக்கு ரீஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இது ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். ஓகே, அண்ட் தென் வேறு மெயின் என்னதுக்கெல்லாம் விண்டோஸ் அப்கிரேட், லினக்ஸ் அப்கிரேட்,
இதுக்கெல்லாமும் போவோம். ஸோ இந்த டைம் விண்டோஸ் அப்கிரேட் லினக்ஸ் அப்கிரேட்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லா டைமும் சக்சீட் ஆகுமானா சக்சீட் ஆகாது. சம்டைம்ஸ் ஒரு 10 சர்வரில் ஒரு சர்வர் வந்து ப்ராப்ளம் ஆகலாம். அந்த டைமில் என்ன ஆகும், என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். எப்பவுமே வந்து அப்கிரேட் எல்லாமே ஆன் கோவில் வந்து மாஸ் அப்கிரேட போக மாட்டீங்க. லைக் ஒன் பை ஒன்னாக தான் போவீங்க. அப்கிரேடை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் அப்கிரேடாக இருக்கட்டும், லினக்ஸ் அப்கிரேடாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு சர்வர் இல்லை 3 சர்வர் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா, இந்த 3 சர்வரை அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்னாப்ஷாட்டை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து ஸ்னாப்ஷாட் போகலாம். ஆர் எல்ஸ் எனி விஎம் லெவல் சேஞ்சஸ் லைக் நெட்வொர்க் அடாப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க் அடாப்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு நெட்வொர்க் அடாப்டர் இருக்குது, இன்னொரு நெட்வொர்க் அடாப்டர் அடிஷனாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் அடாப்டர், அப்போது நான் வந்து ஸ்னாப்ஷாட் போவேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கே தெரியாது. நான் அது முன்னாடியே நான் இதை சொல்லியிருக்கேன், சர்வருக்கான கேரண்டி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஒரு இதில் தான் ஆன் கோவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் ஸ்னாப்ஷாட்டை, முன்னாடி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் போவோம். அண்ட் லைக் அப்ளிகேஷன் அப்டேட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக வந்து யூசர் கிட்டேருந்து எப்படி வரும் அப்படின்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யூசர் கிட்டேருந்து எப்படி வரும் அப்படின்னா, இப்போ வந்து நாளைக்கு ஒரு அப்டேட் பண்ண போகிறாங்க, அவங்க அப்ளிகேஷன் அப்கிரேட் ஒரு ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறாங்க அவங்க சர்வரில் அப்படின்னா, இன்றைக்கே வந்து நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும். நான் வந்து இந்த சர்வரில் நான் வந்து இந்த சர்வரில் நாளைக்கு 10 மணிக்கு இல்லை 11 மணிக்கு நான் வந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு 9 மணிக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்களே ரீசன் வந்து போட்டு தான் அனுப்பணும். நான் இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன் அதனால் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஓகே இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து எடுக்கிறத விட யூசர்கிட்டேருந்து நிறைய வரும். நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்னா, இப்போ என்ன கேட்டிங்களான்னா விஎம் டூல்ஸ் ஹார்ட்வேர் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுப்பீங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அது இஷ்யூ ஆச்சுன்னா நான் என்ன பண்ணணுன்றதும் எனக்கு தெரியும். ஸோ நான் ஸ்னாப்ஷாட் எடுக்க மாட்டேன். பட் L1 L2ல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக இருக்கும், என்விரான்மெண்ட்டு புதுசாக இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு அது எல்லாமே வந்து நியூவாக தான் இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக 6 மாதம் ஆகும். இட்ஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த என்விரான்மெண்ட். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நானே ஒரு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் 1 மந்த்தாச்சும் ஆகும் அவங்க என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 6 மந்த் ஆகும். ஸோ நீங்கள் உடனே நீங்கள் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்காமல் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. எப்பயுமே பெஸ்ட்டு ப்ராக்டிஸ், நீங்கள் ஒரு விஎம்மில் கை வைக்கிறீங்க, ஏதாவது சேஞ்சஸ் கை வைக்கிறீங்கன்னா ஸ்னாப்ஷாட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது நான் வந்து எப்போ ஸ்னாப்ஷாட் நான் எடுப்பேன் அப்படின்னா விண்டோஸ் அப்கிரேட் லினக்ஸ் அப்கிரேட் போஸ்டில் கண்டிப்பாக எடுப்பேன். பிகாஸ் இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நான் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ண சொல்ல நான் எடுப்பேன். அண்ட் தென் ரிசோர்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்ல எடுக்க மாட்டேன். அண்ட் தென் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ண சொல்ல எடுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு இது இஷ்யூ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியும். பட் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் ஸ்னாப்ஷாட்ன்ற ஃபீச்சரை VMware கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். அண்ட் தென் யூசர் கிட்டேருந்து எப்படி வரும், யூசர் கிட்டேருந்து என்ன மாதிரியான ரெக்வஸ்ட் வரும் ஸ்னாப்ஷாட்டுக்கு அப்படின்றத சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் யூசர் கிட்டேருந்து ரெக்வஸ்ட் வரதில் பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா? இந்த மாதிரி ரெக்வஸ்ட் தான் யூசர் கிட்டேருந்து வரும். ஆல்மோஸ்ட் லைக் யூசர் வந்து அடிக்கடி கேட்பாங்க. லைக் எனக்கு 2 days ஒன்ஸ் வந்து அவங்க, ஏன்னா அவங்க வந்து நிறைய டெஸ்டிங் பண்ணுவாங்க, நிறையா டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க நிறையா ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ரெக்வஸ்ட்டை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி அவன் ஸ்னாப்ஷாட்டை வந்து எடுத்து கொடுப்போம். இது மாதிரி சினாரியோ நிறைய வரும். ஓகே, இப்போ எதனால் ஸ்னாப்ஷாட் போகிறோன்றது கிளியரா? இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ப்ரீ ரெக்வஸ்ட் போயிடலாமா? ஓகே, ப்ரீ ரெக்வசிட் ஸ்னாப்ஷாட்டுடைய ப்ரீ ரெக்வசிட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அந்த ஸ்னாப்ஷாட்டு எடுக்கிறதுக்கு கை வைக்கக்கூடாது. ஓகே, தேர் ஆர் மெனி செக்ஸ் நீட் டு பி டன் பிஃபோர் டேக்கிங் த ஸ்னாப்ஷாட். Or 3 checks. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்டோர் செக் பண்ணணும். உங்கள் டேட்டா ஸ்டோரில் எனஃப் ஸ்பேஸ் இருக்கா? இப்போது 200 GB இதில் இருக்குது அப்படின்னா நான் 200 GB எடுக்கிற அளவுக்கு என்னோடய டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இருக்கா
அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, L1 டீம் என்ன பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க. டேட்டா ஸ்டோர் செக் பண்ணுறது மறந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்னாப்ஷாட் எடுத்துருவாங்க. பட் டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இருக்காது. அந்த டைமில் நிறைய இஷ்யூ வரும். பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, ஹேங் ஸ்டேட்டுக்கு போயிடும் விஎம். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரீ செக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டியை செக் பண்ணணும். ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா? ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும்? இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்க ப்ரொசீட் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸ்னாப்ஷாட் வந்து எடுக்கிறதுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை. யூசர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு 10 மணிக்கு நான் வந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு 9 மணிக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா ஸ்டோரில் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னா, அந்த டேட்டா ஸ்டோரில் ஏதாச்சும் வேஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கா, லைக் டெலீட் பண்ண ஒரு விஎம் உடைய ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை டெம்ப்ரரி ஃபைல்ஸ் எதனா இருக்கா, அதை க்ளீனப் பண்ணணும், டெலீட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டெலீட் பண்ணணும். பிகாஸ் டேட்டா ஸ்டோரில் இருக்கிறது எல்லா ஃபைலும் உங்களுடைய விஎம் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபைல். போன டைம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, விஎம் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டேட்டா ஸ்டோரில் தான் ஸ்டோர் ஆகுது. நம்ம எல்லாமே விஎம் ஃபைல்ஸை பற்றி பார்த்தோம் கரெக்டாக. ஸோ நீங்கள் ஒரு டேட்டா ஸ்டோரில் கை வைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன ஃபைல்ஸை நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, அது பார்க்காம நீங்கள் தெரியாமல் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டா கூட ஒரு விஎம் வந்து இம்பேக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு சொல்லுங்கள் மேம். இப்போ நம்ம ஓஎஸ் ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது ஓஎஸ் மட்டும் எடுக்குங்களா, இல்லை வந்து ஓவராலாக எல்லா டிரைவையும் சேர்த்து எடுக்குங்களா ஸ்டோரேஜில்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிரைவ் எல்லாம் சேர்த்து எடுத்துங்களா மேம்? எஸ். இப்போ ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம்னா ஃபுல் அந்த விஎம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கும். ஓகே, அந்த விஎம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் 200 ஜிபி டேட்டா வச்சிருக்கேன்னா 200 ஜிபி லோக்கல் டிரைவ் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கும். எல்லாமே உள்ள என்னெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கோ எல்லாமே சேர்த்து எடுத்துக்கும். நான் அது வரேன் உங்களுக்கு காமிக்கும் போது புரியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் அது காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் நான் டெமோவில் காமிக்கும் போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் வராது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னா நான் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்க போயிடுவேன். இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுலையுமே ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய விஎம் வந்து ஒரு 4 TB இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர் 4 TB ஸ்டோரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 TB ஹார்ட் டிஸ்க் நான் அலோகேட் பண்ணியிருக்கேன் அந்த விஎம்க்கு. அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட் எப்படி வந்து கன்சியூம் பண்ணிக்கும் அப்படின்னா, அரௌண்ட் 3 TB கன்சியூம் பண்ணிக்கும் ஸ்பேஸை. ஓகே, அப்போது நான் என்ன பண்ணணும், இப்போ என்னுடைய விஎம் வந்து இங்கே 4 TB இருக்குது ஹார்ட் டிஸ்க்கு கெப்பாசிட்டி. ஸோ நான் டேட்டா ஸ்டோரில் என்ன பண்ணணும், எனக்கு அட்லீஸ்ட் 6 TB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இதுதான் விஎம். இதில் வந்து எனக்கு இப்போ வந்து 4 TB இருக்குது. 4 TB கொடுத்துருக்கோம் நம்ம இந்த விஎம்க்கு. இங்கே வந்து ஸ்டோரேஜ், இது வந்து ஸ்டோரேஜு, டேட்டா ஸ்டோர். இந்த டேட்டா ஸ்டோரில் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 128 TB இருக்குது. ஓகே, இப்போது இந்த விஎம் என்னன்னு சொல்லியிருக்கேன், 4 TB இருக்குது. 4 TBக்கான விஎம் கெப்பாசிட்டி இதுன்னு சொல்லிட்டேன் கரெக்டா? இப்போ இந்த விஎம்க்கான 4 TBன்னு சொல்லிட்டேன். டேட்டா ஸ்டோருடைய டோட்டல் கெப்பாசிட்டி என்னவா இருக்குன்னா 128 TB இருக்குது. ஓகே, டோட்டல் கெப்பாசிட்டி, ஃபுல் கெப்பாசிட்டியுடைய ஸ்பேஸை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 128. இதில் வந்து இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 6 TB இருக்குது அப்படின்னா நான் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். ஐ கேன் கோ ஃபார் த ஸ்னாப்ஷாட். ஏன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ 4 TB இருக்குது அப்படின்னா என்னுடைய ஸ்னாப்ஷாட் எவ்வளோ எடுத்துக்கும் ஸ்பேஸு, 3 TB எடுத்துக்கும் ஸ்பேஸு.
ஸோ அப்போ எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 6 TB என்னுடைய டேட்டா ஸ்டோரில் இருந்துச்சு அப்படின்னா என்னால் 3 TB ஸ்னாப்ஷாட்டை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். சப்போஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் எனக்கு வெறும் 4 TB தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்னாப்ஷாட் எடுக்க போகாதீங்க. ஓகே, ஏன்னா இதனால நிறைய ப்ராப்ளம் வரும். லைக் கன்சாலிடேஷன் இஷ்யூ வரும், உங்களுடைய ஸ்னாப்ஷாட் ரன் ஆகாது, விஎம் ஹேங் ஆகிடும், பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ஸோ இது மாதிரி சினாரியோ நிறைய வரும். அதனால் எப்போவுமே உங்கள் விஎம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 4 TB நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ இதுவே வந்து ஒரு 500 GB வச்சுக்கோங்க. 500 GBனா எவ்வளோ ஸ்னாப்ஷாட் கன்சியூம் எடுக்கும்? அப்ராக்சிமேட்டாக 250 to 300 எடுக்கும். ஸோ அந்த டைமில் இந்த கெப்பாசிட்டியில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும்? அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். 70 to 75% வந்து ஸ்னாப்ஷாட் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். அப்போனா கெப்பாசிட்டியில் எவ்வளோ இருந்தால் போதும்? 700 GB இருந்தாலே என்னால் எடுத்துக்க முடியும். கரெக்டாக இப்படி தான் கால்குலேஷன் பண்ணணும் எப்பவுமே. ஸ்னாப்ஷாட் இப்போ உங்கள் விஎம் விட ஸ்னாப்ஷாட் வந்து எவ்வளோ கன்சியூம் எடுக்கும்னா 70 to 75% ஒரு மேக்ஸிமம் 80% எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, எடுக்கலாமா வேணாமான்றத கால்குலேஷனும் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் வந்து ப்ரீ செக்ஸ் இங்கே வந்து டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இது கிளியரா? இதில் எதனா டவுட் இருக்கா? ஸ்னாப்ஷாட்டுடைய ஸ்பேஸை எப்படி பார்க்கணும், எப்படி கால்குலேட் பண்ணுன்றது புரியுதா? இல்லை நான் ரிப்பீட் பண்ணவா? இதில் எதனா டவுட்னா கேளுங்க, இல்லை நான் ரிப்பீட் பண்ணுறேன் அகெயின். ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து பிளைண்டாக ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துட முடியாது. ப்ரீ செக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீ செக்ஸில் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, ஆர் எல்ஸ் ஐல் மூவ் ஃபார்வர்ட். மேம் ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் ரிப்பீட் பண்ணிடுறீங்களா? ஓகே, நான் சொல்கிறேன் அகெயின். இப்போது ஸ்னாப்ஷாட்டு டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? இது எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா, இது விஎம். ஓகேவா? இது வந்து உங்கள் விஎம் ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிற விஎம். இது வந்து டேட்டா ஸ்டோர் வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 64 டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 64. டோட்டல் கெப்பாசிட்டி இந்த டேட்டா ஸ்டோருக்கு வந்து 64 TB இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த விஎம் டோட்டலாக ஒரு டோட்டலாக வந்து 1000 GB வச்சுக்கோங்க. 1000 GB நான் அலோகேட் பண்ணியிருக்கேன் கெப்பாசிட்டி. இந்த விஎம்க்கான கெப்பாசிட்டி வந்து 1000 GB. இப்போது நான் இதுக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறேன். இந்த விஎம்மை தான் ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறேன். எனக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கு யூசர் கிட்டேருந்து. இப்போ நான் இதை எடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குதுன்னு செக் பண்ணுவேன். இந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குது. கரெக்டாக? இப்போது இந்த விஎம் எங்கே உட்காந்துட்டுருக்கு, ஐ மீன் எந்த லொக்கேஷனில் இருக்குது? இந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குது. இந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குது, ஃபைன். இப்போ இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி இருக்குது? 64 TB இருக்குது. இப்போது இதில் ஃப்ரீ, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க, இதில் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து இதில் வந்து 4 TB ஆர் 2 TBன்னு வச்சுக்கோங்க. 2 TB எடுக்க முடியாது, 3 TB இருக்குது அப்படின்னா நான் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்க போகலாம். ஏன்னா இப்போது இங்கே 1000 GB இங்கே இந்த விஎம்க்கு இருக்குது. கரெக்டாக? இந்த 1000 GB இருக்குது இந்த விஎம்க்கு. அப்போது எப்படி இந்த ஸ்னாப்ஷாட் வந்து கால்குலேட் ஆகும்? எனக்கு ஸ்னாப்ஷாட் இங்கே எவ்வளோ எடுக்கிற மாதிரி வரும், ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா 75% to 75% எடுத்துக்கும் வச்சுக்கோங்க. அப்போனா எவ்வளோ இருக்கும்? 700 GB கெப்பாசிட்டி ஸ்னாப்ஷாட் ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த 700 GB இந்த ஃப்ரீ ஸ்பேஸ், இந்த டேட்டா ஸ்டோரில் இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் 700 GBக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் 3 TB இருக்குது. ஆப்வியஸ்லி எனக்கு 3 times ஹையராக இருக்குது. 700 GBயை விட 3 times ஹையராக இருக்குது டேட்டா ஸ்டோரில். அப்போனா நான் இப்போது ஸ்னாப்ஷாட் எடுப்பேன். சப்போஸ் எனக்கு இதில் 1.5 TB தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் 1.5 TB தான் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஸ்னாப்ஷாட் எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னுடைய ஸ்னாப்ஷாட் எவ்வளோ எடுக்கும்? 700 GB ஆக்குபை பண்ணிக்கும்னு சொல்லிட்டேன். அப்போது ஃப்ரீ ஸ்பேஸ் 1.5 TB இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் த ஸ்பேஸ் வந்து என்னுடைய ஸ்னாப்ஷாட்டில் கொடுத்துறேன். டேட்டா ஸ்டோர் என்ன பண்ணும்? லேக் ஆஃப் ஸ்பேஸ் ஆகிடும். இப்போ விஎம்ஸ்ல எல்லாம் ரன் ஆகிட்டே இருக்கும்.
அப்படி ரன் ஆகும்போது டேட்டாஸ் இப்போ ஒரு விஎம்க்கும் நம்ம வந்து டேட்டா வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் கரெக்டாக. ஒரு விஎம்மில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா டேட்டா ஆட் ஆகிட்டே இருக்கும், ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்பேஸ் வந்து கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் டேட்டா ஸ்டோர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிட்டு டேட்டா ஸ்டோர் இன்ஆக்சசபிளாக போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் விஎம் எவ்வளோ கெப்பாசிட்டி, இப்போ எவ்வளோ எடுத்தால் எவ்வளோ ஸ்னாப்ஷாட் ஸ்பேஸ் எடுத்துக்கும், அந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குது, அந்த டேட்டா ஸ்டோருடைய டோட்டல் கெப்பாசிட்டி என்ன, அந்த டோட்டல் கெப்பாசிட்டியில் ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, என்னால் ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் ப்ரீ ரெக்வசிட்டில். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணாமல் ஸ்னாப்ஷாட் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது கிளியரா? யா எஸ் cloud environment-லயும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுமா இல்ல டிஃபரெண்டா? சாரி ஸ்ரீ, கம் அகைன். cloud environment-ல is it going to work like exactly the same or is it different? கிளவுட் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலி எப்படின்னா அது லிட்ரலி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். நீங்கள் அதை கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. பட் சேம் கான்செப்ட் தான். கெப்பாசிட்டி பார்க்கணும், இதே ஸ்பேஸ் இருக்கணும், அதே தான், சேம் கான்செப்ட் தான். பட் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். பட் விஎம்வேரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் க்ளவுடை எடுத்துகிட்டு வராதிங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. விஎம்வேருக்கான கான்செப்ட் இதுன்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. க்ளவுட் மேபி நான் எப்படி ஒர்க் ஆகும் நான் மேபி எண்ட் ஆஃப் த செஷனில் சொல்கிறேன். ஓகே, யா ஓகே. ஸோ இது எப்படி டேட்டா ஸ்டோர் செக் பண்ணுன்றது கிளியரில். நெக்ஸ்ட் பாயிண்ட் மூவ் பண்ணலாமா? திஸ் இஸ் அ மெயின் ப்ரீசெக்ஸ் யூ ஹாவ் டு டூ பிஃபோர் டேக்கிங் த ஸ்னாப்ஷாட். ஓகே, நான் இங்கேயுமே கொடுக்குறேன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு. இஃப் ஐம் கோயிங் ஃபார் இஃப் த விஎம் இஸ் 4 TB capacity, then the snapshot would occupy space of 3 TB. Okay, so you need to verify in the data store whether 3 TB can occupied in the டேட்டா ஸ்டோர் ஆர் நாட். ஓகே, இப்போ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துருவீங்க. ஓகேவா? இப்போ ஸ்பேஸ் இல்லை டேட்டா ஸ்டோரில் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா there are few ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அன்வான்ட் ஃபைல்ஸ் இருக்கும் உங்கள் டேட்டா ஸ்டோரில். யாருக்காச்சும் கொஸ்டின் இருக்கா? அர்ச்சனா, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ விஎம் சைஸ் 4 TB இருக்குது. ஆனா வந்துட்டு நீங்க ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது 3 TB கன்வெர்ட் ஆகுது. கரெக்ட். So where is the extra, where will be one more TB will going? I mean எங்க போவோம்? இல்ல அதுதான் கான்செப்ட். அதுதான் நம்மளுக்கான ஸ்னாப்ஷாட்ல இருக்க ஒரு அட்வான்டேஜே. அது வந்து கம்ப்ரஸ் ஆகி நம்மளுக்கு எடுக்கிறது தான் ஸ்னாப்ஷாட்டு. ஸோ ஃபுல் ஸ்பேஸை நம்மளுக்கு அப்படியே கெப்பாசிட்டி இவ்வளோ கொடுத்துருக்கோன்னா அப்படியே எடுத்துக்காது. அதில் 2 டைப் இருக்குது. நான் டைப் எடுக்க சொல்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மெமரி அண்ட் நான் மெமரின்னு இருக்குது. ஸோ I'll show you that time you will understand. ஸ்னாப்ஷாட் எடுப்பப்பே 70% தான் ஸ்பேஸ் எடுத்துக்கும். பட் வாட் எவர் உங்கள் விஎம்மில் இருக்கோ எல்லாமே ஸ்னாப்ஷாட்டில் இருக்கும். அதுதான் விஎம்ஏரோட ஃபீச்சரே. ஸோ ஃபுல் கெப்பாசிட்டி அப்படியே நம்மளுக்கு எடுத்துக்காது. ஓகே ஓகே. அச்சனா, அப்பனா இது பேக்கப்புக்கும் ஸ்னாப்ஷாட்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. அப்படின்னா எதுக்கு நம்ம பேக்கப் எடுக்கிறோம்? பட் நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அகெயின் உங்களுக்கு ஜஸ்ட் ரீகேப் பண்ணுறேன். என்னென்னா பேக்கப் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ரீடென்ஷன் பீரியட் பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ரீடென்ஷன் பீரியட் வந்து 6 மந்த் வச்சுருப்பாங்க, 3 மந்த் வச்சுருப்பாங்க, சில என்விரான்மெண்ட்டில் 1 இயர் வச்சுருப்பாங்க. ரீடென்ஷன் பீரியட்னா ஒன்றும் இல்லை, என்னுடைய பேக்கப் இத்தனை நாள் என்னுடைய ஸ்டோரேஜில் இருக்கலாம். இந்த இத்தனை விஎம்மும் என்னுடைய ஸ்டோரேஜில் 60 நாள், 90 நாள், 100 நாள் அப்படின்னு என்னுடைய விஎம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுதான் பேக்கப். ஓகே, பட் ஸ்னாப்ஷாட்ன்றது வெரி டெம்பரரி பேசிஸ். யூ கேன் நாட் கோ மோர் தென் 3 days. 3 daysக்கு மேலே உங்கள் ஸ்னாப்ஷாட்டை வச்சுருக்கக்கூடாது, ப்ராப்ளம் வரும். ஸ்னாப்ஷாட் அதுதான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். எப்போல்லாம் ஸ்னாப்ஷாட் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் வந்து ஸ்னாப்ஷாட் வந்து போகிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் பேக்கப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா மைனர் சேஞ்சஸ் எப்போல்லாம் நடக்குதோ என்விரான்மெண்ட்டில் நம்ம எப்போல்லாம் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே ஸ்னாப்ஷாட் தான் போகும். ஸோ திஸ் இஸ் வெரி பிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட் அண்ட் பேக்கப்.
Backup is very different because it stores for permanent basis like 6 months or 1 year. But snapshot அப்படி இல்லை, நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். 3 டேஸ்க்கு மேலே வச்சிருக்கூடாது as per recommendation by VMware. It's a temporary snapshot also backup technique in VMware in vCenter, but it is a temporary backup. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஸ்பேஸ் இல்லைனா என்ன பண்ணணும்? இப்போ டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இல்லை, உங்ககிட்ட இந்த டாஸ்க் வந்துடுச்சு, உங்களுக்கு டிக்கெட் வந்து அசைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்பேஸ் இல்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா ஸ்டோரை செக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய விஎம். ஓகே, இதுதான் என் விஎம். இந்த விஎம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் G1ன்ற டேட்டா ஸ்டோரில் லொக்கேட் ஆகிருக்கு. நான் இதை வந்து அப்படியே ஓகே அப்படி இங்கே 2 டைப்பாக பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்கில் போயிட்டு இங்கேயும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே டேட்டா ஓகே அது போயிடுச்சு. ஃபைன், டேட்டா ஸ்டோரேஜ் விஎம்மில் போயிட்டு டேட்டா ஸ்டோர் லாஸ்ட் டைம் காமிச்சல அதே தான். ஓகே, இப்போ டேட்டா ஸ்டோர் கிளிக் பண்ண உடனே இந்த டேட்டா ஸ்டோருக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த டேட்டா ஸ்டோரில் என்னென்னலாம் விஎம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, என்னென்னலாம் விஎம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கோ இந்த டேட்டா ஸ்டோரில் எல்லாமே இங்கே ஃபோல்டர் காமிக்கும். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஸ்க் ஃபைல். ஸோ நிறைய விஎம் வந்து ஒரு 10 விஎம் 20 விஎம்லாம் ஒரு ஸ்டோரேஜில் இருக்கும், இல்லை நிறைய 40-50 கூட ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக அதே தான் இங்கேயும். இந்த ஸ்டோரேஜில் நிறைய விஎம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ எனக்கு வந்து இந்த விஎம் உடைய ஃபைல்ஸ்க்கு, இந்த விஎம்க்கு தான் நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். இப்போது ஏதாச்சும் ஒரு விஎம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விஎம் டெலீட் பண்ணிட்டோம், என்விரான்மெண்ட்லேருந்து டீகமிஷன் பண்ணிட்டோம். பட் ஏதாச்சும் ஃபைல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணலாம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஓல்டு ஃபைல், இன்ஸ்டெட் ஆஃப் எனி டெம்ப் ஃபைல் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாறா நீங்கள் வந்து ஒரிஜினல் ஃபைல் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, இதை டெலீட் பண்ணலாமா வேண்டாமா, உள்ளே உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் சீனியர் கிட்ட கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அது தப்பே இல்லை நீங்கள் டவுட் கேட்குறதுல. ஓகே, பட் ஒரு ஃபைல் டெலீட் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை, பட் கேர்ஃபுல்லாக டெலீட் பண்ணுங்கள். ஓகே, நான் என்ன ஃபைல்லாம் டெலீட் பண்ணுவேன் என்னுடைய இது நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இல்லைனா ஃபஸ்ட் ட்ரை டு க்ளீன் அப் மை செல்ஃப். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய ஓல்டர் விஎம் வந்து டெலீட் ஆகிருக்கும், ஆல்ரெடி டீகமிஷன் பண்ணியிருப்போம். ஏதாச்சும் ஃபைல் ஓல்டர் விஎம் ஃபைல்ஸ் எதனா ப்ரெசென்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன், அதை டெலீட் பண்ணுவேன். ஓகே, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா ரெப்ளிகாவுடைய ஃபைல்ஸ் டெலீட் பண்ணியிருப்போம், ரெப்ளிகா விஎம் இருக்கும். ரெப்ளிகாவோட விஎம் வந்து அது டெலீட் பண்ணியிருப்போம், பட் அதோடைய ஃபைல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது வந்து டெலீட் பண்ணுவேன். ஓகே, அண்ட் தென் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா ஓல்டு ஐஎஸ்ஓ இன் த சென்ஸ் விண்டோஸ் 2012 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை 2016 இருக்குன்னா அதை டெலீட் பண்ணிவிடுவேன். லினக்ஸில் வந்து ஏதாச்சும் ஓல்டர் வெர்ஷன் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணி விடுவேன். ஸோ இதை டெலீட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிடும். கரெக்டாக இப்போ ஐஎஸ்ஓ ஃபைலே வந்து எப்போவுமே ஜிபியில் தான் இருக்கும், 10 GB 6 GB 7 GB. ஸோ அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிளைம் ஆகிடும். ஸோ அது மாதிரி டெலீட் பண்ணுவேன். அண்ட் தென் வேறு ஏதாவது ஸ்டெம் ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ அது இருக்காது மோஸ்ட்லி, சம்டைம்ஸ் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணுவேன். இதெல்லாம் தான் நான் டெலீட் பண்ணுவேன். இது மாதிரி தான் எல்லாருமே டெலீட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஃபைல் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. 2 times செக் பண்ணுறதுல தப்பு இல்லை. அண்ட் தென் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதா இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் எனக்கு இதில் எந்த ஃபைலுமே இல்லை, என்னால் எதுவுமே டெலீட் பண்ண முடியல, இஃப் நோ ஃபைல் இஸ் தேர் டு டெலீட், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. யாருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இன்ஃபார்ம் மேனேஜர் அண்ட் யுவர் கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கான ரெக்வஸ்ட் வந்திருக்கு, பட் டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இல்லை, எனஃப் ஸ்பேஸ் இல்லை அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நோ எனஃப் ஸ்பேஸ் டு டேக் த ஸ்னாப்ஷாட் அப்படின்னு கொடுத்துருவீங்க. ஓகே, செகண்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் வந்து ஓகே இதுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா சில விஎம்ஸை மைக்ரேட் பண்ணுவேன். I'll go for இது நான் பண்ணுவேன் மோஸ்ட்லி எஸ்வி மோஷனில் நான் காமிப்பேன். இதுக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸ்டோரேஜ் வி மோஷன் from 1
டேட்டா ஸ்டோர் டு another டேட்டா ஸ்டோர். இதெல்லாம் நான் பண்ணுவேன். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். இதுலேயும் எனக்கு வந்து ஸ்பேஸ் கிளைம் ஆகலை. ஏன்னா எனக்கு தான் 4 TB ஆச்சே என்னுடைய விஎம். அப்படின்னா ஸ்பேஸ் கிளைம் ஆகுதில்ல நான் என்ன தான் பண்ணாலும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா I'll request the additional space to the storage team. நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவேன் with the approval of manager. I'll request with the approval of manager. ஸ்பேஸ் எதுவுமே கிளைம் ஆகலை. Space is not claimed. Then I'll go for the approval for adding the extra space to the data store. இப்போ இதை வந்து நான் டேட்டா ஸ்டோரேஜ் டீம் கிட்ட வந்து I'll request to storage team. எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் இந்த டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் வந்து ஒரு 4 TB இல்லை 6 TB எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு to the data store. ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ண ஸ்டோரேஜ் டீம் கிட்ட வந்து எனக்கு வந்து இந்த டேட்டா ஸ்டோருக்கு வந்து ஒரு 10 TB அட்லீஸ்ட் 10 TB ஸ்பேஸ் கொடுங்க எனக்கு அலோகேட் பண்ணிதாங்க ஆட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஸோ ஒன்ஸ் அவங்க பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணோம். ஆல்ரெடி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை. நம்ம செக் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு ஓகே இது ஓகே ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்துடலாம். சப்போஸ் இந்த சினாரியோ ஸ்பேஸ் இல்லாத சினாரியோவுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஸ்பேஸ் இல்லைனா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எதனா ஃபைல் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்து டெலீட் பண்ணணும். இல்லை ரெப்ளிகா விஎம் ஃபைல் எதனா இருக்கான்னு டெலீட் பண்ணணும். ஓல்டு ISO எதனா இருந்தால் டெலீட் பண்ணணும். அண்ட் தென் எதுவுமே ஃபைல் இல்லைனா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேனேஜர்கிட்டையும் கஸ்டமர்கிட்டையும். அண்ட் தென் எஸ்வி மோஷன் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து எஸ்வி மோஷன் போவீங்க. அப்பயும் ஸ்பேஸ் கிளைம் ஆகலாம் டேட்டா ஸ்டோரேஜ் டீம் கிட்ட போய் டேட்டா ஸ்டோர் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து யூ கோ ஃபார் த ஸ்னாப்ஷாட். தென் யூ வில் go for taking the snapshot. ஓகே. இது வரைக்கும் கிளியரா? இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? இப்போ வந்து நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்து பார்த்துடலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? இதில் எதுவும் டவுட்னா கேளுங்க. நம்ம வந்து இப்போ ஸ்னாப்ஷாட் மூவ் பண்ணிடலாம். ஐ மீன் டெமோக்கு போயிடலாம். ஓகே ஃபைன் கிரேட். ஓகே இப்போ வந்து இது ஜஸ்ட்